கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒரு மனமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் வேகமாய் தேவனுடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் பாரத்தோடு கடந்து அழுகிறாள். எதற்காக தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் சபைக்கு வருகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள். நாம் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்திற்கு வந்துவிட்டால் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? தேவனுடைய சமூகத்தில் வந்தால் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறுமா? போராட்டத்திற்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று ஒரு ஆவலோடு கடந்து வந்திருக்கிறோம். அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறாள். ஒரு கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க வேண்டும் அப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இது ஒரு குறைவாகவே இருக்கிறது. திருமணம் முடிந்து இத்தனை வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளை இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் செய்கிற காரியம் கண்ணீருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். யார் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இன்னல்கள், நெருக்கங்கள், போராட்டங்களை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுகிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படாதா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறாதா என்று கண்ணீரோடு கேட்கிறாள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். உங்கள் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். இத்தனை வருஷம் நான் பாடுகளுக்குள் நடக்கிறேனே, இத்தனை வருஷம் பிரச்சனைகளுக்குள் நடக்கிறேனே, இத்தனை வருஷம் கண்ணீர் தான் என்னுடைய வாழ்வாக இருக்கிறது என்று கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் காயங்களை ஆற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் உடைக்க இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் வல்லமை உள்ள நாமமாக இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவள் பொருத்தனை செய்கிறார் ஆண்டவருடைய சமூகத்திலே. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரே, ஆனால் நான் அதை உமக்காக கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்கிறாள். சொன்னது மாதிரியே செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். அன்னாளுக்கான காரியங்களை கர்த்தர் செய்தார். அன்னாள் செய்த 3 காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய ஜெப விண்ணப்பங்கள். கடந்த நாட்களில் நம்முடைய வியாழக்கிழமை ஆராதனையில பல விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளித்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் பல சாட்சிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும். அன்னாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்டதோடு மாத்திரம் அவள் முடித்து விடவில்லை. அவள் தேவனுக்கு செய்த அனுபவங்கள் இந்த இடத்துல மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் அன்னாளுக்கு உதவி செய்தார், ஆசீர்வதித்தார், ஒரு பிள்ளையை கொடுத்தார்.
அன்னால் அப்படியே வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுல போய் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டாரே, இனி என்னுடைய பிள்ளை எனக்கு முக்கியம், அவன் வளர வேண்டும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா புஷ்டியா வளரணும். எல்லா தாய்களுக்கும் இருக்கிற எண்ணம் அன்னாளுக்கும் இருந்திருக்க கூடும். ஆனால் தேவனிடத்தில் என்ன பொருத்தனை செய்தாலோ அதை அன்னாள் நிறைவேற்றுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொருத்தனை பண்ணதான் ஆண்டுடைய சமூகத்தில் நிறைவேற்றணும். நிறைய நேரத்தில் அந்த பொருத்தனையை மீறுகிறதுனாலே ஆண்டவருடைய கோபம் நமக்கு மேல தங்கி கொண்டிருக்கிறது. அன்னாள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்ட பிறகு அவள் செய்த 3 அழகான அனுபவங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாரே, ஆனால் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிட்டு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. வசனம் சொல்லியிருக்கிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். வசனத்தின் மூலமாக பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். சொல்லி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் அந்த தெய்வாதி தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்னாள் செய்த 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் இந்த காலை நேரத்தில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக மாறும். அதை செய்யும் பொழுது கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்களை வருகிற நாட்களை திறப்பார். நிச்சயமாய் தேவன் உங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக செய்யும் பொழுது அவர் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். அதே வசனத்தின் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 3 காளைகளை அவள் காணிக்கையாக கொண்டு வந்தாள். எங்க கொண்டு வருகிறாள்? சீலோவாமில் இருக்கிற தேவாலயத்திலே பலி கொடுக்கும்படியாக கொண்டு வருகிறாள். வேத புஸ்தகத்தை 2 விதமாக நாம் படிக்க முடியும். ஒன்னு எழுதப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம், இரண்டாவது ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அது ஆழமான சத்தியம், அது உள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்க வேண்டுமாம். சும்மா படிச்சுட்டு போறது முக்கியம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது வேதத்தை 24 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடணும். ஸ்பீடா கடகடகளுடன் என்ன இருக்குதுன்னே தெரியாது. எதற்கு எழுதியிருக்கிறார்கள், வசனத்துக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்ல. வசனத்தை மனப்பாடமா படிச்சிருக்கணும். நல்லதுதான், படிக்கிறது நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் அதை விடவும் முக்கியமான ஒரு காரியம் உண்டு. ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு சம்பவத்திற்கு பின்புலமாக ஒரு பெரிய அர்த்தத்தை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். அன்னாள் தேவனுக்கு கொடுத்த 3 விதமான காரியங்கள் மிக தெளிவாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்புலத்துல ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்த ஞானத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டின் காரணத்தினாலே இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க விரும்புகிறேன். The first experience, அவள் கொண்டு வந்த முதல் காரியம் என்ன தெரியுமா? 3 காளைகளை கொண்டு வந்தாள். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல ஒருவன் ஒரு பாவத்தை செய்வானே, ஆனால் அந்த பாவத்திலிருந்து அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் அவன் பலி செலுத்த வேண்டும். அந்த பலி எப்படி இருக்கணும் தெரியுமா? பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுக்கு சின்ன ஒரு அடியோ, எந்த ஸ்கிராச்சஸோ, எந்த சின்ன சின்ன வியாதிகளோ அதற்கு இருக்கக்கூடாது. ஒரு பெர்ஃபெக்டான காளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கென்று கொடுக்கிற நாம் எப்படிப்பட்டதாக கொடுக்க வேண்டும் தெரியுமா? பெர்ஃபெக்டாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சில காரியங்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம்.
சில வீட்டுல 3 பிள்ளைங்க இருப்பாங்க. 2 பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பிள்ளை மக்கு பையனா இருப்பான். மேக்ஸ்ல முட்டை, பிசிக்ஸ்ல முட்டை, எல்லாத்துலயும் முட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவனைதான் ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுப்பாங்க. இந்த தேவையில்லாதது, உடைஞ்சு போனது, நொறுக்கப்பட்டு போனது, அயோக்கியமானது, இததான் எதுக்கு பொருத்தனை பண்ணுவாங்க? ஊழியத்திற்கு என்று பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனா நல்லா இருக்கிற கனிகளை கொடுக்கவே மாட்டாங்க. டாக்டருக்கு படிக்க வைப்பாங்க. நல்லதுதான், குறை சொல்லவில்லை. ஆனால் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கென்று கொடுக்கிறவர்கள், தேவனுக்கென்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறவர்கள், இந்த குறைந்து போனது, கெட்டு போனது, தேவையில்லாதத ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. நல்ல காரியங்களை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். அதுதான் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 3 காளைகள் என்று சொல்லப்படுவது ஒரு பலியை குறிப்பிடுகிறது. அந்த பலி எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா? கெட்டுப்போன பலி அல்ல, முதல் பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கிறோமா? தேவனுடைய சமூகத்திற்கு முதலிடத்தை கொடுக்கிறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு முதன்மையான ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகம புஸ்தகத்துல ஆண்டவர் 2 மனிதர்களை குறித்து பேசுகிறார். ஒருவனுடைய பெயர் காயின், மற்றவனுடைய பெயர் ஆபேல். 2 பேருக்கும் ஆண்டவர் 2 வேலைகளை கொடுக்கிறார். காயினுக்கு சொல்றாரு, நீ இந்த பூமியை பண்படுத்த வேண்டும், இந்த செடி தாவரங்களை நீ பண்படுத்தி அதுல கிடைக்கிற பலனை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல ஆபேலை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த ஆடு மாடு ஜீவன்களை அதை பராமரித்து அதை பத்திரப்படுத்தி அதிலே முதன்மையானது தேவனுக்கு கொடுக்க வேண்டும். 2 பேருமே பலி செலுத்துறாங்க, 2 பேருமே ஆஃபரிங் கொடுக்கிறாங்க ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? அவன் கொடுத்தது the first quality, முதன்மையானதை தேவனுக்கு கொடுத்தான். இன்னைக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கத ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாம். இருக்கிறதுல பெஸ்டானத ஆண்டவருக்கு கொடுத்து பழகுங்கள். கொடு கொடு என்று சொன்ன உடனேயே நிறைய பேருடைய இருதயங்கள்ல ஒருவேளை காணிக்கையோ இல்லை. ஆண்டவர் விரும்புகிறது இருதயத்தை விரும்புகிறாரு, பரிசுத்தமுள்ள இருதயத்தை விரும்புகிறார், வாழ்க்கையை விரும்புகிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடனை கொடுக்கிறான். சபையில வந்து காணிக்க போடுறது முக்கியம் அல்ல. வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை இருக்கிறாங்களா, அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்து உதவி பாருங்கள். நிச்சயமாய் தேவன் வட்டையும் முதலுமாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு திருச்சபைகளுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம். தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விடவும் முக்கியமான காரியம், இந்த உலகத்துல எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கடந்த வாரத்துல திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கல்வராயன் ஹில்ஸ் என்று சொல்லுகிற அந்த மலை பிரதேசத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே சின்ன கூட்டங்களை நடத்தும்படியாக சென்றிருந்தோம், ஒரு குழுவாக சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு சபைக்குள்ளே சென்றிருந்த பொழுது அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை அவர்கள் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா? நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கிஃப்ட் கொடுப்பாங்க, வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது சொன்ன ஒரு காரியம், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், இயேசு உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுப்பார் என்று சொல்லி முடித்தோம். வெளியே வந்தோன்னு அவர்கள் கேட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த இயேசுவை அடுத்த முறை நீங்கள் வரும் பொழுது கையோட கூட்டிட்டு வாருங்கள் என்றார்கள். எலக்ட்ரிசிட்டியே 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கிறது. அவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க தேவனுடைய ஆலயத்திற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், நான் தடை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஜனம் இன்றும் நம்முடைய இடத்துல, நம்முடைய வீட்டின் பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள
அவர்களுக்கு இதாயிலும் செய்து பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Choose the best in your life. உங்க வாழ்க்கையில எது உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை தேவனுக்கென்று கொடுத்து பாருங்கள். ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் நிராகரித்தார். ரீசன் என்ன தெரியுமா? ஆபேல் முதன்மையானதை கொடுத்தான், ஆனால் காயினோ மிச்சம் மீதி இருக்கிறது. இந்த 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 6ஆம் கிளாஸ் ஃபெயிலு, இனி என்ன படிக்க வச்சாலும் மண்டல புத்தி வராது என்று சொல்லுகிற பிள்ளைகளை தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர் உயர்த்துவார். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது யோசித்து கொடுங்கள். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். முதல் ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? கொடுக்கிறது பெஸ்டா இருக்கணும். இரண்டாவது ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வரும்படியாக விரும்புகிறேன். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மரக்கால் மாவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே இந்த வார்த்தையை எப்பா என்று எழுதியிருக்கிறார்கள். EPHAH என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கடைக்கு போனா சொல்றோமே, ஐயா 1 கிலோ சீனி கொடுங்க, ஒரு 10 கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்றோமே. அதே போல அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு அளவு வைத்திருந்தார்கள். அதனுடைய பேர் ஆங்கிலத்தில் எப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் முடிய வாசிப்போமே. ஆனால் அதில் ஒரு காரியத்தை தேவன் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? மோசே ஆரோனை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே வரும் பொழுது அவர்களுக்கு தேவன் மன்னாவை பொழிகிறார். ஆரோனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த அப்பத்தை எடுத்து, மன்னாவை எடுத்து ஒரு பானையில போட்டு அதை பத்திரப்படுத்துங்க. அது எவ்வளவு அளவுல இருக்கணும் தெரியுமா? அதிலே 1 ஓமர் அளவு மன்னாவை போட்டு, 1 ஓமர் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? 10 எப்பாவிலே ஒரு பகுதி தான் ஓமர் என்று சொல்லுவார்கள். 10 கிலோ இருக்குதுன்னா அதுல 1 கிலோ தான் ஓமர் என்று சொல்லுவார்கள். எப்பா என்பது முழுமை. அதுல ஒரு பகுதியை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த வசனத்தின் கடைசி பகுதியில 36ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, ஓமரானது எப்பாவிலே 10ல் 1 பங்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு? 1 ஓமரானது எப்பாவிலே 10ல் 1 பங்கு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவுதான் கேட்கிறாரு? 10ல் 1 தான் கேட்கிறாரு. ஆண்டவர் 10ல் 1 போதும் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த அன்னாள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியால், அவருடைய கண்ணீருக்கு பதிலை கொடுத்தபடியால் நான் 10ல் 1 கொடுக்க விரும்பல, அந்த 10ஐயும் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன். அதனால்தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கில வேத புஸ்தகத்துல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, and 1 ephah of flour என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழிலே 1 மரக்கால் மாவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 மரக்கால் என்பது ஒரு முழுமையை காண்பித்து தருகிறது. ஆண்டவருக்கு கொடுக்கிற நீங்க முழு மனதோட கொடுக்கணும், அறக்குற மனதோட கொடுக்க கூடாது. வசனம் சொல்லி இருக்கிறது, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? The first commandment, the foremost commandment என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? இன்னைக்கு ஆராயம் குறையமா உட்கார்ந்து இருக்கிறோம். சபைக்கு வந்தாலும் வேத சத்தியத்தை நாம் கேட்டு கொண்டிருந்தாலும் நம்ம உள்ளம் சொல்லிட்டே இருக்கிறது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதை செய்யணும், இதை செய்யணும். ஆண்டோடைய சத்தியத்தை முழுசா கேட்கறது இல்ல. அரை மணி நேரம் தான் பிரசங்கம்னா 10 நிமிஷம் கேட்டுட்டு போயிடுவாங்க. 10 நிமிஷம் போதும். ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? முழுமையை உங்களிடத்துல விரும்புகிறார். ஒரு முழுமையை உங்களிடத்துல விரும்புகிறார். சாரிபாத் என்னிடத்துல
ஒரு காரியம் இருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், நானும் என்னுடைய மகனும் இந்த கடைசியா ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு மரித்து போகலாம் என்று இருக்கிறோம். அந்த இடத்திலே எலியா தீர்க்கதரிசி கடந்து வருகிறார். பஞ்சத்தின் காரணமாக நான் மரித்து போக இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை அவர் கேட்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், அம்மா தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், ஒரு அப்பத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஒரு அப்பத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள், கொண்டு வந்தாள். தேவன் அவளை ஆசீர்வதித்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த பஞ்ச காலம் முடிகிற வரை, அந்த பஞ்ச காலம் அந்த தேசத்தை விட்டு போகிற வரை அவளுடைய வீட்டில் மாவு குறைவுபடவில்லை, தண்ணீர் குறைவுபடவில்லை. ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற தேவன் அவர். எப்பொழுது தெரியுமா? இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. இருக்கிறதுல பெஸ்டானது ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. முழுமையான இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. அறக்குறை இருதயத்தோட இல்லாம, ஆண்டவரே முழுமையாக என்னை தருகிறேன் அப்பா, வெறுமையாக என்னை தருகிறேன் தகப்பனே, என்னை நிரப்பும் அப்பா, என்னிடத்துல இருக்கிற நல்ல பங்கை உமக்கு தருகிறேன் அப்பா. ஆண்டவராக இயேசு மரியாளை பார்த்து சொல்லுகிறார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். The best portion, ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற பங்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு பாருங்கள், தகப்பனே நான் உங்களுக்காக செய்ய வாஞ்சையா இருக்கிறேன்ப்பா, உங்களுக்காக ஓட வாஞ்சையா இருக்கிறேன்ப்பா, உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க ரெடியா இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பலவீனத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, அன்னாள் செய்த காரியம் ஜெபம் பண்ற, ஆண்டவரே தாரும், ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே சூழ்நிலைகளை கண்ணோக்கி பாரும். தேவன் அவளை ஆசீர்வதித்தது உண்மையானால் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, பலிகளை கொடுக்கிறோம். அந்த பலி எப்படி இருக்கணும்? குறைவில்லாததாக இருக்கணும். குறைவு இருக்க கூடாது. தேவனுக்கு கொடுக்கிற நாம் குறைவுள்ள காரியங்களை கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஏழைகளுக்கு பழைய துணியை கொடுத்தாலும் பழைய துணி ஓட்ட துணியா இருக்க கூடாது. பழைய துணியை கொடுத்தாலும் நல்ல துணியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கும்போது கிழிஞ்சு போனது, தீயெறிஞ்சு போனது, போட முடியாத காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கொடுத்துட்டு வெளியே போய் சொல்லுவாங்க, நாங்க அங்க செஞ்சிருக்கிறோம், இங்க செஞ்சிருக்கிறோம், அப்படி செஞ்சிருக்கிறோம். அன்னாள் செய்கிறாள். வாட் இஸ் த பெஸ்ட், எது பெஸ்டோ அதை தேவனுக்கு என்று செய்கிறாள். இரண்டாவது ஒரு அனுபவம், ஒரு மரக்கால் என்பது ஒரு முழுமையை காட்டி தருகிறது. ஒரு பாதி பங்கல்ல, கால்வாசி அல்ல, முழங்கால் அளவல்ல, தலை மூழ்கத்தக்கன. ஆண்டவரே என்னை நிரப்புமாப்பா, ஆண்டவரே என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உமக்காக தருகிறேன், முழுமையாக தருகிறேன் அப்பா, ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார், ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் அதிக மடங்கு உங்களை உயர்த்தி அழகு பார்க்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு துருத்தி திராட்சை ரசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? இதனுடைய வேதத்தின் ஆழம் என்ன தெரியுமா? நாம் வசனம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை உங்களோடு செய்திருக்கிறார். இனி நீங்கள் பலி செலுத்த தேவையில்லை, பாவத்தின் நிமித்தமாக பலி செலுத்த தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது, எப்பொழுது இதை பானம் பண்ண முடியும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ரசம் கொடுக்கப்படும். அதை குடிக்கும் பொழுது அப்படி சரீரத்தில் இருக்கிற பாவங்களை தேவனுடைய இரத்தம் கழுவுகிறது. மூன்றாவது ஒரு அனுபவம் தெரியுமா? பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக் கொள்வது.
ஆண்டவர் அதை தான் உங்க இடத்துல விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் இத்தனை லட்சம் ரூபா கொடுத்தா ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து விடுவார். நான் இத்தனை லட்சம் ரூபா தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்தால் என் வாழ்க்கையில நன்மை கிடைச்சிரும். நான் இத்தனை லட்சம் ரூபா தேவனுடைய சமூகத்துல காணிக்கையா போட்டுட்டா போதும், ஆண்டவர் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிற மூன்றாவது காரியம் திராட்சை ரசம் என்பது பரிசுத்தத்தை காண்பித்து தருகிறது. வசனம் சொல்லி இருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு பல தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்க, நான் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு ஆண்டவருக்காக கொடுத்தா போதும். ஆண்டவருக்கு கொடுக்கிறது காணிக்க மட்டும் இல்லமா, ஆண்டவருக்கு கொடுக்கிறது பணம் அல்ல, இருதயத்தை விரும்புறாரு. ஏழைக்கு கொடுங்க, சபைக்கு கொடுக்கிறது தவறல்ல. ஆனால் ஒருவன் உங்கள் வீட்டின் பக்கத்திலே லாசருவை போல ஒரு துண்டு பிஸ்கட்டுக்காக, ஒரு துண்டு அப்பத்துக்காக அவன் கையேந்தி கொண்டிருக்கும் பொழுது நீ 10 லட்சம் ரூபாவை கொண்டு சபைக்காக கொடுத்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. வீட்டு பக்கத்துல கதறிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல காத்துருங்க. இருக்கிற 10 ரூபாவை கொடுத்து பாருங்க. அம்மா 10 ரூபா இருக்குதுமா, 2 சாள மீன் வாங்கி வச்சிருக்கிறேன் வச்சுக்கோங்கம்மா, 1 கிலோ அரிசி வச்சிருக்கிறேன் வச்சுக்கோங்கம்மா, கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்கிறவனுக்கு நான் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். காணிக்கை அல்ல, ஏழைகளுக்கு கொடுக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், மூன்றாவது ஒரு அனுபவம், அன்னாள் தேவனுக்கென்று செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் அன்னாளுக்கென்று காரியத்தை செய்தபடியினால அவள் தேவனுக்காக செய்த ஒரு காரியம். மூன்றாவது அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நன்மை செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு மனபோன போக்குல வாழ்க்கைய வாழுவாங்க. ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தி வச்சதுக்கு பிறகு மனம்போன போக்கில வாழ்க்கையை வாழுவார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு முடிவெடுப்பு, ஆண்டவரே என்ன இன்னல்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும், அப்பா அந்த திராட்சரசம், அந்த இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவட்டும். நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், உண்மை உள்ளவனாக வாழ விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு மிகப்பெரிய காணிக்கை. அதுதான் தேவன் உங்களிடத்துல விரும்புகிற மிகப்பெரிய ஒரு அன்பு. அந்த அன்புக்குள்ளே கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். விண்ணப்பம் பண்ணது போல அவள் எதை பொருத்தனை செய்தாளோ அந்த சாமுவேலை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே கொடுத்தாள். இன்னைக்கு நம்ம அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவருக்கென்று பொருத்தனை செய்திருந்தால் அன்பாக கேட்கிறேன், அதை ஆண்டவருக்கென்று செய்து விடுங்கள். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். கர்த்தர் அதன் மத்தியிலும் இன்னைக்கு உங்களை பார்த்து 3 காரியங்களை சொல்லி இருக்கிறார். முதல் சொல்றாரு, கொடுக்கிறது பெஸ்டா கொடுக்க வேண்டும். பலி செலுத்துறது சாதாரண மிருகங்களை கொண்டு கொடுக்க மாட்டாங்க, இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 2வது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், ஒரு மரக்கால் மாவு என்பது இருக்கிறதுல முழுமையான அளவு. ஒரு சின்ன பகுதி ஆண்டவருக்கு என்று கொடுக்காமல் இருக்கிறதுல ஆண்டவருக்கு பெஸ்டாக முழு இருதயத்தை கொடுத்து பாருங்கள். 3வது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், பரிசுத்தம் என்கிற அனுபவம். இந்த 3 அனுபவம் தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுமையானால் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார், சிறையிருப்பை மாற்றுவார், வேதனைகளை பார்க்கிறார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். நிச்சயமாய் உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை. நீங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவருடைய காதுகள் அதன் மேல வாஞ்சையாக இருக்கிறது. அவர் கேட்டு பதிலை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.